மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக சார் பதிவாளர்கள் உள்ளிட்ட 19 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.79 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு மற்றும் அடமானம் செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில 19 பேர் மீது மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை துவக்கியுள்ளனர். அதாவது வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் இணை ஆணையரும் செயல் அலுவலருமான செல்லத்துறை அளித்த புகாரின் அடிப்படையில மதுரை மாநகர குற்றப்பிரிவு காவல் நிலையத்துல ஐபிசி 420 மற்றும் 120, அதாவது கூட்டு சதி மற்றும் மோசடி ஆகிய பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஊழல் தடுப்பு அமைப்பான அறப்போர் இயக்கம் அளித்த புகாரின் சேர்த்து இந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கடந்த 1930ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்துல பதிவு செய்யப்பட்ட உயிர் சாசனத்தின்படி மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அசோகா விலாஸ் பங்களா மற்றும் அதனுடன் இணைந்த தோட்டம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் அழகர் கோவிலில் சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமானது. உயில் நிபந்தனைகளின்படி இந்த சொத்தை வாடகைக்கு விட மட்டுமே அனுமதி உண்டு. விற்கவோ அடமான வைக்கவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ அனுமதி இல்லை. ஆனால் கடந்த 24/6/2016 அன்று மதுரை முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன் அந்த சொத்துரிமையை நீக்கி ராமாயி உள்ளிட்ட 9 பேரின் மீது, அதாவது அவர் பேர் மீது சட்ட விரோதமாக பட்டா மாற்றம் செய்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் அரசன் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதுடன் முன்னாள் வட்டாட்சியர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தாசில்தாரின் உத்தரவை ரத்து செய்து இந்த சொத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சொந்தமான அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்து என்று உறுதி செய்து மீண்டும் கோவில் பெயரிலேயே பட்டா மாற்றமும் செய்யறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு தொடரப்பட்டு இடைக்கால தடை ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் நீதிமன்ற தடையை மறைத்து 16/4/2021 அன்று தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பநாடு சார் பதிவாளர் அலுவலகத்துல சார் பதிவாளர் அனந்தராமன் மூலம் பொது அதிகார ஆவண பதிவு செய்யப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில 19 பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.